மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேதனையாகவே இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் எங்கே சென்றன தெரியுமா? குடும்பத்துக்காக எடுத்த முடிவுகள், குழந்தைகளுக்காக செய்த பல தியாகங்கள், உங்களுடைய உடலானது உடைந்தாலும் மனம் காயப்பட்டாலும் எடுத்த முயற்சிகள், வீட்டில் நிலைமை சரியாக வேண்டி எடுத்த முயற்சிகள், வேலை, வியாபாரம், வருமானம் எதையும் ஆரம்பித்தால் முடிவு வராமல் இருப்பது. இதெல்லாம் நடந்ததற்கு காரணம் நீங்கள் கிடையாது. உங்களுடைய கண்கள் கண்ணீர் வர காரணமும் நீங்கள் கிடையாது. உண்மையான காரணம் யார் தெரியுமா? ராகு கேது. கும்பம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு உங்களுடைய முயற்சிகளை தடுத்து நிறுத்துவார். எப்பேற்பட்ட முயற்சிகளை எடுத்தாலும் அதில் உங்களால் வெல்லவே முடியாது. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். கேது பகவான் உங்களுடைய செயலை நிறைவு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவார். அந்த அளவுக்கு ராகு கேதுவும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். கொஞ்சம் போதும், இவ்வளவு சோதனை ஏன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க கேட்கலாம். நீங்க சொல்லும் அளவுக்கு கஷ்டம் இந்த ராகு கேது கொடுத்ததாக மட்டுமே உங்களால இருக்க முடியும். உங்களுடைய முயற்சிகள் வீணான 5 முக்கிய காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க நல்லது நினைப்பீங்க, ஆனா அது சுத்தமா நல்லதாகவே நடக்காது. உங்களுடைய நம்பிக்கை தவறானவர்களிடம் போய் சேர்ந்து விடும். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கு சங்கடம் ஏற்படும். பிறருக்கு லாபங்கள் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றவர்கள் பெயர் வாங்கி விட்டு செல்வார்கள். குடும்பத்துக்காக செய்த தியாகங்கள் அது புரியாமல் இருக்கும். பணம் வர வர நீங்களும் அழிந்து விடுவீர்கள். வருமானம் வந்தாலும் சேமிப்பு இல்லாமல் இருக்கும். கேதுவோட திசை எதையும் இறுதி வரை சொல்ல விடாமல் இருக்கும். கேது முடிவை தடுத்து விடும். இதுதான் உங்களுடைய முயற்சிகள் வீணாவதற்கான முக்கியமான காரணங்களாக இருக்கும். இந்த ராகு கேது உங்களின் வாழ்க்கையை திருப்பிய 5 கொடுமையான செயல்கள் என்ன தெரியுமா? சிறிய விஷயத்திலேயே பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்படும். நீங்கள் சொல்லாத வார்த்தைகள் கூட நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னு மாற்றப்படும். குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லாமல் போயிருக்கும். குழந்தைகள் விஷயத்துல கவலையானது உங்களுக்கு அதிகரித்து கொண்டிருக்கும். உங்களின் நல்வழி செயல்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். உங்களுடைய முயற்சி, நம்பிக்கை, வேதனை இது அனைத்திலும் சோர்வானது ஏற்பட்டிருக்கும். சுற்றமும் கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய அளவில் உங்களை உடைத்திருக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவுல நிச்சயமாக திரும்பும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். நான் இப்ப கூறியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கும்பம் ராசி பெண்மணிகளாகிய நீங்கள் நிச்சயமாக கூறுங்கள். அப்பொழுதுதான் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது அப்படின்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கும்பம் ராசி பெண்களின் வாழ்க்கை திரும்பக்கூடிய ஒரு நாள். இது ஒரு சாதாரண நாளாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையின் புதிய ஒரு துவக்கத்திற்கான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாளிலிருந்து என்ன தெரியுமா மாறும்? பணமானது உங்க கையில முதலாவதாக தொடங்க ஆரம்பிக்கும். உங்க கையில தங்கம். உங்களுடைய கையில் பணம் சேமிக்க ஆரம்பிக்கும். எப்பொழுது திடீர் செலவு ஏற்பட்டாலும் உடனே அந்த ஒரு பணத்தை வைத்து உங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். முயற்சிகள் பலிக்க தொடங்கும். இதுவரை எடுத்த முயற்சிகள் தோல்விகளை மட்டுமே உங்களுக்கு கண்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பலிக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்க போடக்கூடிய முயற்சிக்கு முடிவு நிச்சயமாக உங்கள் பக்கம் கிடைக்கும். வீண் செலவுகள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்படும். குடும்பத்தில் அமைதியானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி கிடைத்து நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பேசுவதற்கான ஒரு மதிப்பானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களை தடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். தூரமாக சென்று விடுவார்கள். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு தீர்வானது ஏற்படும். நல்ல செய்தி, வேலை, குழந்தை, குடும்பம் அனைத்து இந்த மூன்றிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். உங்களுடைய அதிபதி சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய 7 அதிசயமான விஷயங்கள். குரு பகவான் இந்த கும்பம் ராசிக்கு அதிபதி சனி பகவான். அவர் இப்போது உங்களுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு நிலையில் அமைந்திருக்கிறார். இதனால நீங்க என்ன செஞ்சாலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான மதிப்பானது நிச்சயமாக உயரும். முக்கியமா உங்களுடைய உழைப்புக்கு 100% பலனானது நிச்சயமாக கிடைக்கும். முன்பு இருந்ததை விட இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உழைப்பை நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுல பெரும்பாலான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எதிரிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பலவீனமானவர்களாக மாறி விடுவார்கள். இதுவரை உங்களுடைய எதிர்த்தவர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் பயனில்லாமல் போய்விடுவார்கள். தடை இருந்த வருமானம் ஓடத் தொடங்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு தடைகளாக இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். புதிய வேலை, உயர்வு அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். வீட்டில் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு அதிகமாகவே மாறிவிடும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். தெய்வ காப்பு அதிகமாக உங்களை சுற்றி வரும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள். உங்களிடம் சொல்ல போகின்ற 5 சக்தி வாய்ந்த குறிப்புகள் என்ன தெரியுமா? இனி எதையும் பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் சொன்னது இப்போது நிச்சயமாக நடக்கும். தாமதமாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் நிறைவேற்றப்படும். மன அழுத்தங்கள் அனைத்தும் அமைதியாக மாறும். முயற்சிகள் அனைத்தும் முன்னேற்றமாக மாறும். இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாறும்.
இனி உங்களுடைய வாழ்க்கையில உருவாகக்கூடிய திருப்பு முனைகள், புதிய சொத்து வாய்ப்பு கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்பு, பணநிலையில ஒரு வலுவான ஒரு நிலைமை, உறவுகள்ல ஒரு இனிமை, குழந்தைகளுக்கு சந்தோஷம், மனதில் ஒரு அமைதி, வருமானத்துல ஒரு உயர்வு. நீங்கள் நினைத்தது இப்போது நிஜமாகக்கூடிய ஒரு நேரமாக இந்த கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். எனவே நீங்கள் எடுத்தது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாட்களாக பணம் தங்காமல் இருந்த கையில பணமானது தங்காமல் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு பிரச்சனையானது இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகும். சேமிப்பானது உங்களுக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கை காய்ச்சல், கையில காசு இல்லாம இருந்த ஒரு நிலைமையானது உங்களை விட்டு விலகும். அந்த அளவுக்கு பண விஷயத்துல ஒரு மேம்பாடு ஏற்படும். உறவுகள்ல ஒரு அமைதி உருவாகும். குடும்பத்துல ஒரு நிம்மதி, துணைவனுடன் ஒரு புரிதல். இதுவரைக்கும் துணைவனுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது இந்த ஒரு நாளில் கிடைக்கும். இதனால் உங்களுடைய குடும்பம் இன்னும் அழகாக மாறும். பிரிந்தவர்கள் கூட சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள உருவாகும். எதிரிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்குவாங்க. உங்களை தடுக்க நினைத்தவர்கள் அவர்களாலவே ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வளர்ந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவங்க பொறாமை அடைவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். கடன் பிரச்சனை அனைத்தும் தீரக்கூடிய நல்ல ஒரு நாள். கடன், செலவு, நஷ்டம் இவை அனைத்தும் மெதுவாக நிரந்தரமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பொறுமையாக வெளியேறிவிடும். எப்பதான் அந்த ஒரு கடனை எல்லாம் நம்ம அடப்போம் அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு இடத்துல இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக இது அனைத்தும் முழுமையாக தெரிந்துவிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். நிலையான ஒரு உயர்வானது உங்களுக்கு கிடைக்கும். வேலை, தொழில், குடும்பம் இந்த ஒரு மூன்றிலும் காத்திருந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு திடீர்னு ஏற்படும். திடீர்னு அதுல ஒரு வளர்ச்சியானது உங்களுக்குள்ள உருவாகும். உங்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய மாற்றங்களானது ஏற்படும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனநிலையில ஒரு மாற்றங்கள் உருவாகும். உங்களுடைய மனசு பலமாக மாறும். வருடங்களாக உள்ள சோகங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். இதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீ இதெல்லாம் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களாக நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்பொழுதுதான் நீங்க கூறுகின்ற பதிலை வைத்து அடுத்த வீடியோ போடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காம உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.